எடப்பாடி பழனிசாமி சசிகலா காலுக்குள்ளே பூந்துவார். என்ன மாதிரியான மகளிரை கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை இது? ஒரு பெண் சமுதாயத்தை இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தை நான் சொல்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது. காலுக்குள்ளே பூந்துவார் என்ன மாதிரியான ஒரு பேச்சு இது? உங்கள் வயசு என்ன, உங்களுடைய அனுபவம் என்ன, நீங்கள் யாரை கவுண்டர் பண்ணுறீங்க? அப்பயும் சைலண்டாக இருந்தாச்சு. இது 21 தேர்தலில் அப்பயும் நம்ம சைலண்டாக விட்டாச்சு. தொடர்ந்து இந்த பிரச்சாரங்களை முன்னெடுக்கிற போது இது அப்படியே கண்டினியூ ஆகுதா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நேற்று கூட தம்பி ஆஃபீஸ் பேசும்போது நான் சொல்கிறார், இது போல் பால்டாயில் குடிச்சார் தெளிவாக சொல்கிறாரு. நான் ஒரு பேர் குறிப்பிடவே இல்லை. இப்போ இன்றைக்கி துறைமுகத்தில் பேசும்போது இப்போ பேசுகிறாரு, நான் யாரை பற்றியும் பேர் சொல்லலை, நான் யாருன்னு சொல்லலை, நான் பால்டாயில் குடிச்சது பஞ்சு டைலாக் பேசுதுன்னு நான் சொன்னேன். அதுக்கு தம்பி உதயநிதி துணை முதலமைச்சர் இப்படி தான் துணை முதலமைச்சர் உதயநிதி சொல்கிறாரு, பால்டாயில் பழனிமேல் பால்டாயில் பழனிசாமின்னு சொல்லணும், பால்டாயில் பேசணும்னு சொல்லி அவர் கவுண்டர் பண்ணுறாரு எனக்கு. அப்போ குதிரைக்குள்ள இல்லைன்னு வெளியே வந்துட்டான். நான் யாருமே பேர் சொல்லியே கூப்பிடல. ஏன் அவர் பேசுகிறார் உள்ள வந்து? சம்மனே இல்லாமல் அவர் எதுக்கு ஆஜராகிறாரு? இன்றைக்கி இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறார். நாங்கள் உங்களை பற்றி சொல்லவே இல்லை, உங்களை பேர் குறிப்பிடவே இல்லை, நீங்கள் எதுக்கு சம்மனே இல்லாமல் நீங்கள் ஆஜராகி நீங்கள் நான் தான் அது பால்டாயில் நீங்கள் வரீங்க உள்ள ஒன்று. இன்னைக்கு அவர் படம் இருக்குது, நாங்கள் பேசுவோம், ஆதாரம் இருக்குது, நாங்கள் பேசுவோம். இப்போ தொடர்ந்து நீங்கள் சொன்ன அந்த அம்சங்கள்லேருந்து பார்க்கும்போது இப்படியான விமர்சனங்களை கடந்த தேர்தல்கள் எல்லாம் முன்வைத்ததுனால அதற்கு பதிலளிக்கும் விதமாக அதே மாதிரியான விமர்சனத்தை நாங்களும் முன்னெடுக்கிறோம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? நாங்கள் 3 தேர்தல் நாங்கள் சைலண்டாக இருந்துட்டோம். 4வது தேர்தலே நாங்கள் சைலண்டாக இருக்க முடியாது. உங்களுக்கு உங்களுடைய பாணிசையிலே நாங்கள் பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். நான் 3 தேர்தலாக சைலண்டாக இருந்துட்டோம். ஜஸ்ட் ப்ளீஸ் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். 3 தேர்தலாக நாங்கள் உங்களை கண்டுக்கவே இல்லை. உங்கள் தரம் அப்படி நீங்கள் அப்படி தான் பேசுவீங்க, நாங்கள் அதனால் உங்கள் பக்கமே வரல, நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாரு, நாங்கள் இருந்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டோம். ஆனால் இப்போ இந்த படம் இருக்குது, நாங்கள் பேசுகிறோன்னு சொல்கிறாரு. பதவி கொடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டார், அவங்க காலை வாரிட்டாருன்னு சொல்கிறாரு. 1969 பிறந்த அண்ணா மறைஞ்ச பிறகு ஓட்டு போட்டு யாரும் கருணாநிதி முதலமைச்சர் ஆகலை. அன்றைக்கி இந்த டெக்னாலஜிலாம் இல்லை. இவராவது அம்மா கால சசிகலா அம்மா காலில் விழுந்தாரு, அந்த ஒரு படம் வச்சுக்கிறாரு. கருணாநிதி யார் யார் காலில் விழுந்தாருன்றது வரலாறு இருக்குது. அதில் கூட பயணம் செய்த காலில் விழுந்த வரலாறு எங்க இருக்குன்னு காட்ட சொல்லுங்க. அதுதான் சொல்றேன். இல்லனா பேசக்கூடாது, இல்லனா பேசக்கூடாது. இதுதான் பிரச்சனை. முதலமைச்சர் பப்ளிக் டிஸ்கோர்ஸ்ல இருக்கு கருணாநிதி. நான் வந்து படத்தை காட்டுறேன், நான் சொல்லிட்டேனே. இல்ல நான் சொன்னது இல்லாத விஷயத்தை பேசக்கூடாது. இருக்குது இல்லாத விஷயத்தை இதுதான் நான் சொன்னேன். இதுதான் திமுகவினுடைய தரம். இதா எஸ்டத்துக்கு பேசுவானுங்க, நம்ம வாய் மூடி உட்கார்ந்து இருக்கணும். என்ன வேணா பேசுவீங்க, நாங்க சைலண்டா இருக்கணும். நாங்க ஒரே ஒரு பால் போட்டோம்னா 10 எரியுது பாத்தீங்களா? ஒரு பால் விஷயம். ஒரு பால் போட்டா சரி ரைட். 69ல உங்க தாத்தாவை 69ல உங்க தாத்தா ஓட்டு போட்டு யாராவது வந்துட்டாங்கங்களா? ஸ்டாலின் அப்பா, அவருக்கு அப்பா தாத்தா. என்ன வார்த்தை? ஸ்டாலின் அப்பானா யாரு? அவருக்கு அப்பா யாரு? தாத்தா தானே. உங்களுடைய தரம்